தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பும் நிகழ்ச்சி தற்போது OMCA மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. சரியாக 6:24 மணிக்கு இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தவிக தலைவர் விஜய் சற்று முன்னர் வந்தார். வெள்ளை வேட்டி சட்டையில் இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய குல்லா அணிந்து அவர் விழா நடக்கக்கூடிய அந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள் அரங்கிற்கு வெளியேயும் உள்ளேயும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தற்போது அழைப்பிதழ் அளிக்கப்பட்டு 2500 பேர் அங்கு தொழுகையில் ஈடுபட்டு நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான நோன்பு கஞ்சி மற்றும் உணவுகள் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான தொண்டர்கள் அரங்கிற்கு உள்ளே வருவதற்காக வெளியே காத்திருக்கக்கூடிய சூழலையும், தனியார் பாதுகாவலர்கள் மற்றும் காவலர்களிடையே சிலர் அழைப்பிதழ் இருந்தும் தாங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை என்கிற கோரிக்கையோடு வெளியில் காத்திருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உள்ளே கூட்ட அரங்கில் நோன்பு திறப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ராயப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய 2500 இஸ்லாமியர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், சரியாக எத்தனை மணிக்கு இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது? தவிக தலைவர் விஜய் எப்போது பேச இருக்கிறார்? பலவேல் இந்த நிகழ்வானது சரியாக 6:24 மணிக்கு இந்த நோன்பு திறப்பு நிகழ்வு நடைபெறுகிறது. 6:35 மணிக்கு ஜமாத்களோடு சேர்ந்து அந்த தொழுகையில் விஜய் ஈடுபடுகிறார். அதற்கு பிறகு விருந்து. இவ்வாறுதான் இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டிருக்கிறது. விஜய் ஏற்கனவே வந்துவிட்டார். இந்த அரங்கத்தில் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில், அதாவது 6:15 மணி அளவில் விஜய் உள்ளே வந்துவிட்டார். தற்போது அந்த அரங்கத்திற்குள் வந்துவிட்டார். இதற்கு பிறகு ஜமாத்கள் மற்றும் இஸ்லாம் நண்பர்களோடு சேர்ந்து அவர் இந்த நோன்பு திறப்பு நிகழ்வில் ஈடுபட இருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு வந்த விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு முறையாக இஸ்லாம், அதாவது ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் நோன்பு திறக்கும் நிகழ்வில் அந்த கலந்து கொள்கிறார். தன்னுடைய கட்சி சார்பில் நடைபெற்றாலும் கட்சி அடையாளங்கள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தல் வழங்கி இருந்தார். காரில் இருந்த அந்த நிர்வாகிகளுடைய காரில் இருந்த கட்சி கொடியை கூட அகற்றிவிட்டு வளாகத்திற்குள் அந்த கார்கள் அனுமதிக்கப்பட்டது. இதற்கு பிறகுதான் விஜய் தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு ராயப்பேட்டை OMCA மைதானத்திற்கு வந்தடைந்தார். குறிப்பாக ஒரு இஸ்லாம் தோற்றத்தில் அவர் காட்சியளித்தார். தொப்பி, வெள்ளை சட்டை மற்றும் கைலி அணிந்து ஒரு இஸ்லாமியர் போலவே இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். இந்த அரங்கத்திற்கு வந்த பிறகு இங்கு இருந்த அந்த இஸ்லாம் நண்பர்கள் பார்த்து கையசைத்து விட்டு தன்னுடைய வாகனத்திற்கு சென்றார். அதே சமயத்தில் இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் அந்த நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த கஞ்சிகள் வரிசையாக வைக்கப்பட்டு குறிப்பாக 2500 பேருக்கு அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதற்கான அழைப்புதம் வழங்கப்பட்டு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் அனைவரும் உள்ளே சென்று தற்போது அமர்ந்திருந்தார்கள். அந்த நிகழ்வும் தயார் நிலையில் இருந்தது தொடங்குவதற்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஏராளமான இஸ்லாம் நண்பர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்தார்கள். அவர்கள் தங்களை உள்ளே அனுமதிக்குமாறு இங்கிருந்த அந்த தனியார் பாதுகாவலர்களோடு கேட்டு கோரிக்கை வைத்தார்கள். சில தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இந்த இப்படிப்பட்டது அதற்கு பிறகு ஒழுங்குபடுத்தப்பட்டு தற்போது அந்த நிகழ்வானது தொடங்கி இருக்கிறது. இந்த அரங்கத்திற்குள், இந்த ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோன்பு திறக்கும் நிகழ்வு அரங்கிற்குள் விஜய் வந்திருக்கிறார். ஒவ்வொரு இடமும் சென்று வரவேற்று வருகிறார். இந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பாலவேல், தற்போது இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. தற்போது அந்த விழா நடக்க இருக்கக்கூடிய அரங்கிற்குள் தவிக தலைவர் விஜய் அங்கே வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகளின் அடிப்படையில் அங்கு அமர்ந்து நோன்பு கஞ்சி அருந்தி அந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராயப்பேட்டை OMCA அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கட்சி அடையாளம் இல்லாமல் நடத்தப்பட வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தோடு நடத்தப்படுவதாக செந்தில் ராஜா குறிப்பிட்டிருக்கிறார். கார்களில் வந்த தவிக தொண்டர்களினுடைய கொடிகள் அகற்றப்பட்ட பின்னரே அவர்கள் அரங்கிற்குள் அனுமதிக்கப்பட்டார்கள் என்றும், அதன் அடிப்படையில் தற்போது இஸ்லாமியர்களினுடைய அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சி என்பது ஜமாத்தார்களோடு சேர்ந்து அங்கு அந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இதற்காக ராயப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 2500 பேருக்கு முறையாக
அழைப்பு அனுப்பப்பட்டு அந்த அழைப்பிதழின் அடிப்படையில் அவர்கள் அரங்கிற்கு அனுமதிக்கப்பட்டு இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு தொழுகையிலும் தற்போது விஜய் ஈடுபட இருக்கிறார் என்றும், தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி ஓராண்டு நிறைவு செய்து அதன் 2ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடந்த பின்னர் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் என்பது நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நடவடிக்கையை தற்போது விஜய் தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில் ரமலான் சிறப்பு மாதமான இந்த மாதத்தில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் தற்போது விஜய் ஒரு பொது நிகழ்ச்சியில், அதுவும் கட்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கட்சி அடையாளம் இல்லாத ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்றிருக்கிறார். வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய குல்லா அணிந்து இந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து இஃப்தார் நோன்பு திறப்புக்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடங்கப்படுகிறது. உட்காருங்க உட்காருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. அண்ணே بسم الله الرحمن الرحيم. போதும். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من